இன்னைக்கு காலையிலே நம்ம வீட்டில் என்ன பலகாரம் செய்ய போகிறோம்னா ஒரு தேங்காய் பாறை தான் போட போகிறோம். தீபாவளிக்கு இந்த தேங்காய் பாறையும் நம்ம ஏற்கனவே கொடுக்குற பலகாரத்தோட இந்த தேங்காய் பாறையும் சேர்த்துருக்கோம். அதுதான் இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டுருக்குறாங்க. லிஸ்ட்டு வாங்கி பார்த்துட்டு இந்த தேங்காய் பாறை செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு தீபாவளிக்கு வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுவும் எவ்வளவு கேட்டிருக்காங்க, 2 கிலோ கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ 2 கிலோவுக்கு உள்ள தேங்காய் நான் ஊற்றி வச்சுருக்கேன். 2 கிலோவுக்கு 4 தேங்காய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த 4 தேங்காயும் பாருங்கள் எப்படி நல்லா நெட்டுக்காயாக, நல்லா பால், நல்லா ருசியாக. இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம கிராமத்தில் கிடைக்கிற காய். அந்த மார்க்கெட்டு காயெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், அதில் வந்து அந்த ருசி இருக்காது, சப்புன்னு இருக்கும். இந்த காய் வந்து நல்லா ருசியாக தேங்காய் பாறைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பருப்பு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 4 காயும் உடச்சி நம்ம திரும்பி எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும். இதில் தேங்காய் பாலெல்லாம் புழிஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 4 காயும் இந்த அடியில் உள்ளதை திருவாமல் மேலே உள்ள வெள்ளை பூவை ஒண்டி திருவி எடுத்துக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நான் இதில் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்ப்போமா. வாங்க இப்போ வீடியோவில் போயிடுவோம். நம்ம எடுத்த 4 காயும் உடச்சி திருவியாச்சுங்க. நல்லா எப்படி வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா. இது பாருங்க, இந்த மாதிரி விட்டுறணும், அப்போ தான் நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ இதை என்ன செய்யணும்னா இதில் உள்ள பாலெல்லாம் எடுத்துடணும். இல்லை நல்ல வெயில் அடிச்சதுன்னா என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிலில் திருவி நல்லா ஒரு பிளேட்டில் நல்லா கலக்க காய வச்சுட்டு வதக்கணும்னா நல்லா மரம் ஈஸியாக வதக்கலாம். இது இப்போ நம்ம நேரடியாக வதக்க போகிறோம், வெயிலே தான் இல்லையா. அதனால் இதில் உள்ள தேங்காய் பாலெல்லாம் புழிஞ்சி நம்ம எடுத்துருவோம். ஒட்டை புழிஞ்சி எடுத்துட்டு நம்ம பாவு ரெடி பண்ணிட்டோம்னாங்க, அந்த பாவோட இந்த இதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை சேர்த்துடுவேன். நான் சேர்க்கையில் காமிக்கிறேன். நல்லா ஒட்டை ட்ரையாக புழிஞ்சி எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டோம்னா நமக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எல்லாத்தையும் நான் புழிஞ்சிட்டு காட்டுறேன். தேங்காய் பால் புழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக புழிஞ்சி எடுத்தாச்சா. அந்த தேங்காய் பாலை வந்து நான் வந்து ஜீனியோட சேர்ப்பேன், சேர்க்கையில் காமிச்சிடுறேன். இப்போ வாங்க ரவாவை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நான் இப்போ எவ்வளோ ரவா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 தேங்காய்க்கும் 600 கிராம் ரவா சேர்த்துருக்கேன். ரவா வதக்கி கொட்டிட்டு தேங்காய் வதக்கி எடுத்துக்க பாருங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா கைவிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா ட்ரையாக வதக்கிட்டு எப்படி வதக்கணும்னு நான் காமிக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. தேங்காயையும் நல்லா உதிரியாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு 15 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் பாறையெல்லாம் வந்து இப்போ உள்ள பலகாரம் இல்லை, அப்போ உள்ள பலகாரம். இப்போ இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு யாராவது இப்போ என்ன மாதிரி வயசில் உள்ளவங்க தான் இதெல்லாம் இப்போ ஆசைப்பட்றாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இந்த நெய் மைசூர் பாக்கு, இல்லை நெய்யிலையும் பாதாம்லேயும் முந்திரிலையும் கேட்குது. இதெல்லாம் பிடிக்காது. இது இப்போ ஒருத்தவங்களுக்கு 2 கிலோ செய்ய போகிறோம். ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தீபாவளிக்கு இதெல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க எல்லாமே நான் இப்போ வதக்கி எடுத்துட்டேன். ரவா எப்படி வதக்கிட்டு வாங்க. ரவாவையும் நல்லா வறுத்த ரவான்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம கொண்டு வந்து சலிச்சிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது 2யுமே நான் ஒன்று சேர்த்துறேன். இப்போ என்ன செய்யணும்னா நல்லா கலந்து விட்டுட்டு இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது அப்படியேவும் செய்யலாம். அப்படியே செய்யலை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாறை கொஞ்சம் திப்பியாக இருக்கும். இதை ஒரு லைட்டாக ஒரு சுற்று தான் சுற்றணும், நைஸாக சுற்றிடாமல் நான் சுற்றிக்கிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எப்படி இருக்குது, நம்ம ஒவ்வொரு சுற்றணுன்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ அடிச்சுட்டு வந்துடுறாங்களே. இப்போ 2யும் ஒன்று சேர்த்து எப்படி இடிச்சுட்டு வந்துருக்கேன் பாருங்க. இடிச்சிட்டு செய்யலை நம்ம கத்தியால் கட் பண்ணையிலையும் ஈஸியாக இருக்கும். பீஸும் இந்த பிசுறாக இல்லாமல் தேங்காய் பாறை நல்லா பார்க்கறதுக்கு ஒரு எப்படி தீவனம். ஆமாம், பிசுறு இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தாங்க இந்த மாதிரி இடிச்சிட்டு செய்கிறது. முன்னாடியெல்லாம் இடிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் இடிக்க மாட்டாங்க. சும்மா தான் தேங்காயையும் ரவாவையும் வதக்கிட்டு செய்வாங்க அப்போ எல்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு செஞ்சாக்கா அந்த பிசுறு இல்லாமல் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதால் ஒரு குண்டா நம்ம 2யும் ஒன்று சேர்த்து ஒரு குண்டா இருக்கா, மட்டமாக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஜீனி அளந்துக்கலாம். கரெக்டாக இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நம்ம எடுத்த ரவாவும் தேங்காவும் அதே அளவுக்கு ஜீனியும் மட்டமாக எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த ஜீனியை சேர்த்துக்கலாம்.
ஜீனியை சேர்த்துட்டு இதுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. இந்த ஜீனி நிறைய தண்ணி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோமா, அந்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு பத்தாதத்துக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். கலக்கிட்டு பார்ப்போம். கொஞ்சோண்டு ஊற்றிக்குவோம். நல்லா காமிச்சிடி. இப்படி ஜீனி நினைஞ்சி வச்சு வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக போதும். இதை நம்ம அடுப்பை வச்சு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பாவு வரட்டும். நான் எப்படி பாவு ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து நம்ம வெள்ளைப்பாவு டக்குன்னு பாவு பதம் வந்துடும். ஜீனி பாவு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அப்பப்போ பார்த்துக்கணும் வந்துட்டாங்க. இப்போ நல்லா ஒரு கம்மி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஒரு கம்மி பதம். ரெடியாக போகுது. நான் காமிக்கிறேன் எப்படி தேங்காய் பாறைக்கு பாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான் இதை நான் தெளிவான வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாமா? ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் திரட்டலாம். நம்ம அந்த வெள்ளைப்பாவு மாதிரி திரட்டி எடுக்க முடியாது. கரெக்டாக இருக்கா? உருண்டையாக வந்துட்டா. இப்போ நம்ம ரவாவையும் இதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒருத்த கையால் கொட்டிக்கிட்டு ஒருத்த கையால் கிண்டிக்க வேண்டியதான். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு கிளறி விட்டுக்கணும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் வருதா தெரியுதா உங்களுக்கு? நல்லா இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் அப்படி நல்லா பிறண்டு வரும். பிறண்டு வரையில் நம்ம சும்மா நெய்யெல்லாம் இதுக்கு நிறையா தேவையில்லை. நம்ம தேங்காய் பால் நல்ல தேங்காயாக போட்டுருக்கோம். அதனால் சும்மா வாசத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய்யை சுத்தமாக கம்ப்ளீட்டாக தேவையில்லை. உங்களுக்கு இந்த மாதிரி வாசத்துக்கு வேணால் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி தாம்பாளத்தில் நம்ம நெய்யெல்லாம் தடவி முன்னாடியே வச்சுக்கணும். மாற்றிட வேண்டியதான். டக்கு 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 டக்குன்னு அமுக்கி விடணும். கொட்டிட்டு நல்லா மட்டம் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு ஆற வச்சுருக்கேன். லைட்டாக ஆறுனதுக்கு பிற்பாடு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். எப்படி நம்ம உங்களுக்கு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பீஸை நம்ம கட்டமாக வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் சவுக்கு எப்படிப்பா டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி நம்ம இஷ்டமோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. எப்படி பிசுறு இல்லாமல் ஒரு மாதிரி மட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காக தான் நம்ம இதை அடிச்சுக்கிறது. இப்போ எல்லாமே நம்ம பீஸ் போட்டு முடிச்சாச்சுங்க. எடுத்துடலாமா? எப்படி டாப்பாக வருது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க வேண்டியதான். அது ஓரத்தில் கங்கில் உள்ள பீஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். நடுப்புற உள்ளார நல்லா கட்டமாக சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். தேங்காய் பாறை பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக ஒரு பிசுறு இல்லாமல் அருமையான தேங்காய் பாறை ரெடி. நம்ம கொஞ்சம் வெயிட்டாக வேணும்னா கொஞ்சம் புளி தாம்பாளத்தில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி பிளேடு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் எந்தமாக இந்த மாதிரி பிளேட்டாக உள்ள தாம்பாளத்தில் ஊற்றிக்கணும். நான் ரெண்டுலேயும் ஊற்றினேன். அதனால் கொஞ்சம் இதாகவும் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. சூப்பரான தேங்காய் பாறை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ செஞ்சுருக்கிறது எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்த்துருவோமா? வாங்க. கரெக்டாக 2 கிலோ இருக்குங்க. 2 கிலோவும் இந்த பீஸும் இருக்குது. இது ஒரு 150 கிராம் இருக்கும். கரெக்டான அளவு நான் இப்போ எதுக்கு சொல்லவா? 2 கிலோவுக்கும் 600 கிராம் ரவா எடுத்துருக்குறோம். 4 தேங்காய் எடுத்துருக்குறோம். 1.5 கிலோக்கிட்ட இருக்கும் ஜீனி, 1.5 கிலோக்கிட்ட இருக்கும் ஜீனி எடுத்துருக்குறோம். எல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் அளந்து தான் எடுத்துருக்கோம். நீங்கள் கரெக்டாக பார்த்து அதே பாத்திரத்தில் நீங்களும் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துங்க. கரெக்டாக நான் அளந்தது மாதிரியே அளந்து செஞ்சிங்கன்னா சூப்பரான தேங்காய் பாறை உங்களுக்கு கிடைக்கும். செய்கிற நீங்கள் செஞ்சுக்கோங்க. பார்த்து செய்ய முடியாத நீங்கள் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். அவ்வளோ போட்டுக்க முடியாத நீங்கள் மற்றபடி நம்மள்கிட்ட பலவாரம் ஆர்டர் பண்ணுறீங்கல்ல, அதோட இதையும் சேர்த்து வாங்கிக்கலாம். பாய்.